ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னையோட ரெசிபி வந்து நட்ஸ் பால். ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி. ஸோ வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் வந்து ஒவ்வொரு நட்ஸையும் வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பவுட்ரு பண்ணியிருக்கிறேன். அதுக்கு நான் வந்து 1 கப் கேஷ்யூ எடுத்துருக்கிறேன். எல்லாமே வந்து ஈக்குவல் அமௌண்ட் எடுத்துக்கோங்க. இப்போ இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அல்லது ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் கீ வந்து ஆட் பண்ணிவிட்டு அதை வந்து நல்லா கோல்டன் ப்ரௌனாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து கேஷ்யூ வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு ஆல்மண்ட் பாதாம் எடுத்துக்கோங்க 1 கப். சேம் அதை மாதிரி கொஞ்சமாக கீ ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து கீ ஸ்மெல் ரொம்ப பிடிக்காது அப்படின்னா ஒரு டைம் மட்டும் கீ ஆட் பண்ணால் போதும். அந்த ஸ்மெல் உங்களுக்கு தெரியும். இதையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வால்நட் 1 கப். வால்நட் கண்டிப்பாக யாரும் தனியாக சாப்பிட்ருக்க மாட்டீங்க. அது வந்து நல்லா இருக்காது. தனியாக நம்ம வந்து நார்மலாக பாதாம் பிஸ்தா சாப்பிட்ற மாதிரி அது நல்லா இருக்காது. ஸோ இந்த மாதிரி பண்ணால் மட்டும்தான் நம்ம வந்து சாப்பிடுவோம். அதுக்கப்புறம் நிலக்கடலை வந்து நம்ம வந்து கொஞ்சம் அதிகமாகவே எடுக்கணும். அது வந்து கொஞ்சம் நமக்கு வந்து உருண்டை பிடிக்கிறதுக்கு வெட்டாக இருக்கும். ஸோ அதனால் நிலக்கடலை வந்து 1.5 கப் எடுத்துகிட்டு அதையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பொரிக்கடலை, அதுவும் வந்து ஒரு கப் எடுத்துக்கிறேன். அதையும் ரோஸ்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு 1 கப் பிஸ்தா. அது வந்து ஆல்ரெடி ரோஸ்ட் பண்ணனால நான் அது வந்து ரோஸ்ட் பண்ணல. நீங்கள் வேணால் ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போது இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ண அப்புறமா இது கொஞ்சம் கொஞ்சமாக மிக்சர் ஜாரில் சேஞ்ச் பண்ணிவிட்டு நல்ல பவுடராக நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் அது நல்ல பவுடராக நமக்கு வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட்டு இதில் வந்து ஸ்வீட்னஸ்க்காக நான் வந்து நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வந்து நாட்டு சர்க்கரை அப்படி இல்லைனா கருப்பட்டி கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து சுகர் வந்து ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். நாட்டு சர்க்கரை அப்படி இல்லைனா கருப்பட்டி மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து டோட்டலாக 7 டேபிள் ஸ்பூன் நாட்டு சர்க்கரை நான் வந்து யூஸ் பண்ணேன். நீங்கள் வந்து உங்களோட ஸ்வீட்னஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து நாட்டு சர்க்கரை வந்து இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. அரைக்கும் போதே அதை வந்து போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் அது வந்து நல்லா வந்து அந்த பவுட்ரு கூட நல்லா மிக்ஸ் ஆகும். ஸோ அதுக்காக அரைக்கும் போதே நாட்டு சர்க்கரை போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி எதுவுமே நம்ம வந்து ஆட் பண்ண போகிறதில்ல. அதனால தான் நான் வந்து சொன்னேன், கிரவுண்ட் நட் நிலக்கடலை வந்து கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கிட்டால் தான் நமக்கு வந்து உருண்டை வந்து நல்லா ஸ்டிஃபாக உடையாமல் வரும். ஸோ அதுக்காக தான் நான் அந்த மாதிரி சொன்னேன். நான் இதில் வந்து வாசனைக்காக நான் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கீ வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா இந்த ஸ்டெப்பை நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். ஒன்ஸ் நீங்கள் வந்து கீ ஆட் பண்ண அப்புறமா மறுபடியும் அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து உருண்டை பிடிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். குட்டியாக வேணும்னா குட்டியாக உருண்டை உருட்டிக்கோங்க. அப்படி இல்லைனா மீடியம் சைஸாக வேணாலும் உருட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்துகிட்டு உள்ளங்கையில் வச்சு நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க. நான் வந்து மீடியம் சைஸை தான் பண்ணேன், ரொம்ப குட்டியாக பண்ணல. ஸோ இந்த நட்ஸ் பால் வந்து நீங்கள் வந்து ஒரு டைட்டான ஒரு பாக்ஸில் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு அப்பப்போ எடுத்து சாப்பிடலாம், கெட்டு போகாது. அவ்வளோதான். இப்போ ரொம்ப டேஸ்டியான நட்ஸ் பால் ரெசிபி வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸ்நாக்ஸ் பாக்ஸில் கண்டிப்பாக வந்து வச்சு விடுங்க, ரொம்ப ஹெல்தி. ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஆல் டைம் ஒர்க் அது நம்ம எப்போ ட்ராயிங் தான், எப்போ ட்ராயிங் தான். என்ன வரைகிற? பெண்ணை வச்சு வரைகிற. ஓகே, அது என்னது? இது பெண்ணு. இது என்னது?